ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஃபார்ம் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே 2025 வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய டீட்டெயில்ஸு, ஓட்டர் ஐடி, உங்கள் பேர், நம்பரு, அட்ரெஸ்ஸு, பாகம் எண், வரிசை எண், உங்களோட ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். இங்கே காலி இடம் இருக்கும். இங்கே கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நியூவாக இப்போ எடுத்து ஒட்டணும். சரியா? இது 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 1 2 3 எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது எல்லாருமே காமனாக கம்பல்சரி எல்லாருமே ஃபில் பண்ணணும். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிறந்த தேதி, ஆதார் நம்பர், தொலைபேசி எண், உங்களுடைய அப்பா பேர், அப்பாவோட ஓட்டர் ஐடி 2025 எப்படி இருக்குதோ அது, அம்மா பேர், அம்மாவோட ஓட்டர் ஐடி, கணவனாக இருந்தால் கணவரோட பேர், மனைவியாக இருந்தால் மனைவியோட பேர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், இது எல்லாமே 2025 இருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இங்கே கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். 2002 ஒரு வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. இந்த பட்டியல் மாடல் காப்பி பிஎல்ஓ வச்சிருப்பாரு. அதில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வாக்காளர் பெயருங்கிற இடத்துல உங்களுடைய பெயர் எழுதணும். உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் 2002 எப்படி இருந்துச்சோ அந்த ஓட்டர் ஐடி நம்பர் எழுதியிருக்கணும். அதில் உங்களோட உறவினர் பெயர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பார்த்து அந்த உறவினர் பெயர் எழுதணும். உறவு முறை எழுதிக்கணும். மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியோட பேர். இங்கே சட்டமன்ற தொகுதி 2002 ஒரு நம்பர் இருக்கும். இப்போ மாறி இருக்கும். 2002 என்ன தொகுதி எண் இருந்துச்சோ அதை போடுங்க. பாகம் எண்ணும் அதில் இருக்கிற மாதிரியே போடுங்க. வரிசை எண்ணும் 2002 இருக்கிற மாதிரியே போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே கையெழுத்து போட்டுட்டு வாக்குச்சாவடி அந்த பிஎல்ஓவோட கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்று பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருங்க. 2002 இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபில் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணக்கூடாது, விட்டுறணும். இது ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணக்கூடாது 2002 இருக்கிறவங்களா இருந்தா. மிஸ் 2002 என் பேரே இல்லை அந்த லிஸ்ட்டில், இப்போ தான் நான் ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணணும், இந்த காலத்தை ஃபில் பண்ணக்கூடாது. 2002 இல்லை என் பேர் அப்படின்னா அவங்க 2002 உங்கள் தாத்தாவோ பாட்டியோ இல்லை அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு உறவினர் அந்த 2002 இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேரை இங்கே எழுதிக்கணும். உங்கள் பேர் எழுதக்கூடாது. 2002 உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் இங்கே எழுதணும். அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எழுதணும். அந்த ஓட்டர் ஐடியில் ஒரு உறவினர் பெயர், இவங்களுக்கு ஒரு உறவினர் பெயர் இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே எழுதணும். உங்கள் பேரில் இங்கே எங்கேயுமே வரக்கூடாது. உறவினர் பேர் எழுதணும், உறவுமுறை எழுதணும், மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பேர், 2002 எப்படி சட்டமன்ற தொகுதி நம்பர் இருந்துச்சோ அது, பாகம் எண் எப்படி இருந்ததோ அது, அவங்களுடைய வரிசை எண் எழுதி முடிச்சிடணும். கீழே கையெழுத்து போட்டுடணும். பிஎல்ஓட சைனு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2002 இருந்தால் இதை ஃபில் பண்ணிவிட்டு இதையும் ஃபில் பண்ணணும். 2002 இல்லை அப்படின்னா இதை ஃபில் பண்ணக்கூடாது. இதை மட்டும் உறவினர் பெயர் யாராவது இருந்தால் ஃபில் பண்ணணும். இப்போ உறவினர் பெயருமே 2002 யாருமே இல்லை, ஆனால் 2025 என் பேர் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையும் ஃபில் பண்ண வேண்டாம், இதையும் ஃபில் பண்ண வேண்டாம். இந்த 1 பார்ட்டை மட்டும் ஃபில் பண்ணி சைன் போட்டு பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருங்க.